My dear students, this is class 12 maths chapter 5 exercise 5.1 question number 3 பார்க்க போறோம். Find the equation of circles அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The touch both the axes and pass through -4, -2 in general form. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆக்சிஸும் டச் பண்ணணும், எக்ஸ் ஆக்சிஸையும் டச் பண்ணணும், ஒய் ஆக்சிஸையும் டச் பண்ணணும். அது போல் சர்க்கிள்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சர்க்கிளும் -4, -2 வழியாக பாஸ் ஆகுது. அந்த பாயிண்ட்டை எடுத்தாச்சு. அது வந்து ஜென்ரல் ஃபார்மில் கொடுக்க சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா -4, -2ன்ற பாயிண்ட்டு 4th குவாட்ரண்ட்டில் வரும். அப்போது நம்ம ரெண்டு ஆக்சிஸும் டச் பண்ணிவிட்டு சர்க்கிள் வரைஞ்சால் சமம் இது போல் நமக்கு சர்க்கிள் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போது ரெண்டு ஆக்சிஸும் டச் பண்ண பிறகு இதுவும் ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் இது பார்த்தீங்கன்னா இதுவும் ரேடியஸ் தான். புரியுதுங்களா? பாயிண்ட் ஆன் த சர்க்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே ரேடியஸ் தான். ஓகேவா? சரி, இப்போது த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஓ அண்ட் ஏ, சென்டர் ஓ வந்து ஆர், கரெக்டா? அப்புறம் பாயிண்ட் ஏ வந்து -4, -2, x1 y1 x2 y2ன்னு எடுத்துக்கலாமா? சரி, பை டிஸ்டன்ஸ் ஃபார்முலா OA ஈக்குவல் டு x1 - x2 ஹோல் ஸ்கொயர் போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். பாருங்கள், நல்லா கவனிங்க. r மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 4 ஆகிடும். r + 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் r minus of -2 r plus 2 whole square. ஓகே, ஈக்குவல் டு ஆர், அதாவது ஓஏன்றதும் ஆர் தானே. ஸோ ஈக்குவல் டு ஆர் போட்டுக்கலாம்ப்பா. இப்போ ஸ்கொயர் போத் சைட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் போத் சைட் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்கொயர் ரூட்டு போயிடும். அப்போ ஆர் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஓகே, இப்போ இவங்க ரெண்டு பேரும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஆர் இன்ட்டு 4 ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஆர் இன்ட்டு 2 ப்ளஸ் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். புரியுதுங்களா? தென் இந்த ஆர் ஸ்கொயருக்கு இந்த ஆர் ஸ்கொயர் கட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 0 போட்டுடுங்க. அது போக மீதி இருக்கிறது என்னன்னு பாருங்கள். இந்த ஆர் ஸ்கொயர் வந்து முன்னாடி எடுத்துக்கோங்க. ஸோ முன்னாடி எடுத்தாச்சு. 2 இன்ட்டு 4 8, இங்கே ஒரு 8 6, 4 ஸ்கொயர் இது ஒரு 16. நம்ம டிக் போட்டே வந்துடலாம். எல்லோரும் யார் யார் எடுத்துட்டோமோ அவங்கள டிக் போட்டே வந்துடலாம். 2 2s are 4, 4 இன்ட்டு ஆர் 4r. அப்புறம் இங்கே ஒரு 2 ஸ்கொயர் இருக்குது, அதுக்கு ஒரு 4 கிடைக்கும், ஈக்குவல் டு 0. புரியுதுங்களா? இப்போ நம்பர் ரெண்டையும் ஆட் பண்ணி லாஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஆர் ஸ்கொயர் 8r + 4r வந்து 12r, 16 + 4 வந்து 20 ஈக்குவல் டு 0. இப்படி ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்தாலே நமக்கு ரெண்டு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ 20யை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். பாருங்கள், சம் ஆஃப் த ரூட் வந்து 12, கரெக்டாக? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து 20. அப்போ 10 2s are 20, ரெண்டுக்குமே ப்ளஸ் கொடுங்க. அப்போது ரெண்டு ஃபேக்டர் ஆர் ப்ளஸ் 10 அண்ட் ஆர் ப்ளஸ் 2 அப்படின்னு ரெண்டு ஃபேக்டர்ஸ் கிடைக்குது, ஈக்குவல் டு 0. அப்போ ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். ஆர் ஈக்குவல் டு -10, ஆர் ஈக்குவல் டு -2 அப்படின்னு ஆருக்கு ரெண்டு ஆன்சர் கிடைக்குது. இப்போது நம்ம ஆர் ஈக்குவல் டு -2 அப்படின்னு எடுத்துக்கணும்னா, இஃப் ஆர் ஈக்குவல் டு -2 தென் சென்டர் எப்படி இருக்கும்? சென்டர் ஆஃப் த சர்க்கிள் எப்படி இருக்கும்? -2, -2. ஏன்னா இந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம் பாருங்கள், இது இந்த லென்த்து ஆர் தான், இந்த லென்த்து ஆர் தான். அப்போ சென்டர் என்ன சொல்லுவோம்? -2, -2. ஆர், ஆர். சென்டர் வந்து என்னன்னா ஆர், ஆர். புரியுதுங்களா? ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் என்ன வரணும்? எக்ஸ் மைனஸ் ஹச் அண்ட் கே. பாருங்கள், ரெண்டுமே மைனஸில், மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கேவும் -2 தான். அப்போ ஒய் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இங்கே ஆர் வந்து -2ன்னு எடுத்திருக்கோம், -2க்கு ஸ்கொயர். புரியுதுங்களா? சரி, இப்போது இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்.
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 2 ப்ளஸ் 2 ஸ்கொயர் இவர் எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. இப்போ இவர் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் இன்ட்டு 2 ப்ளஸ் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு பாருங்கள் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் 4 போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கவனிங்க, 2 ஸ்கொயர்ன்றது 4 தான், இதுவும் ப்ளஸ் 4 இதுவும் ப்ளஸ் 4 தான். அப்போ கட் பண்ணிட்டுங்க 0 போட்டுக்கலாம். அது போக மீதி இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர், பாருங்கள் இங்கே ஒரு ஒய் ஸ்கொயர் இருக்குது, பக்கம் போட்டுக்கலாம். அப்புறம் 2 இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸு 4x. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 2 இன்ட்டு 2 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 4y. அது போக இங்கே ஒரு 4 இருக்குது, ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. பாருங்கள் எல்லார் மேலேயும் டிக் விழுந்தாச்சு. ஓகே, எல்லாரும் நம்ம எடுத்துட்டோம். ஸோ இப்படி ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன். சப்போஸ் நான் r ஈக்குவல் டு -10ன்னு எடுத்துட்டா, இப்போ பாருங்கள் 2 சாய்ஸ் இருக்குது, 2 சாய்ஸ்க்குமே நம்ம ஈக்குவேஷன் எடுக்கணும் கரெக்டாக. அப்போ சென்டர் என்ன ஆகிடும், -10, -10ன்னு ஆகிடும். புரியுதுங்களா? அப்போ நவ் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எப்படி இருக்கும் பாருங்கள், h, k பதிலாக வேல்யூ மாறிடுச்சு. ஓகே, அப்போது எக்ஸு மைனஸ் ஆஃப் -10 ப்ளஸ் 10 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஆஃப் -10 ப்ளஸ் 10 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -10 ஸ்கொயர். ஓகே, எப்பவுமே r வந்து பாசிட்டிவ் வேல்யூ, இப்படி எழுதுறதே தப்பு. நம்ம இங்கே நீங்கள் ப்ளஸ் 10ன்னு வச்சுக்கலாம், ஏன்னா ஒரு மெஸ்ஸர் வந்து மைனஸில் வரக்கூடாது இல்லையா. அப்போ நீங்கள் இந்த இடத்துல ப்ளஸ் 10ன்னு போட்டுக்கலாம், அதாவது ரேடியஸ்ன்னு சொல்லும்போது ப்ளஸ் 10ன்னு போட்டுக்கலாம். இது ஒரு மெஸ்ஸர், பட் இட் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். பாருங்கள் இந்த இடத்துல அது ப்ளஸ் ஆகிடும்ல, புரியுதுங்களா? நீங்கள் மைனஸே எடுத்துகிட்டு வந்தாலும் r ஈக்குவல் டு -10ன்னு வேல்யூ எடுத்துகிட்டு வந்தாலும் இங்கே ப்ளஸ் ஆகிட போகுது, ஏன்னா ஸ்கொயர் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? சரி, இது எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 10 ப்ளஸ் 10 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே பாருங்கள் இது எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் இன்ட்டு 10 ப்ளஸ் 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர். ஓகே, இந்த ரெண்டு 10 ஸ்கொயர் கட் பண்ணிக்கலாம், இங்கே ஒரு 0 போட்டுக்கலாம். அது போக எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ஒரு ஒய் ஸ்கொயர் பக்கம் பக்கம் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த டேர்ம் எழுதணும். ஓகே, ஸோ இந்த டேர்ம் என்னன்னு பாருங்கள், 2 இன்ட்டு 10 இன்ட்டு எக்ஸு 20x. அதுக்கப்புறம் இந்த டேர்ம் எழுதணும், 2 இன்ட்டு 10 இன்ட்டு ஒய் 20y. அப்போ யார் மீந்திருக்காங்க, இன்னும் இவர் வந்தாச்சு. அப்போ இவர் மட்டும்தான் மீந்திருக்காரு. 10 ஸ்கொயர் எவ்வளோ, 100. அதை கடைசியாக எழுதிக்கோங்க, ஈக்குவல் டு 0. ஸோ இப்படி ஒரு ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இது போல் நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், இது ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.